கிரீட்டிங்ஸ். இன்னைக்கு நாங்கள் இரசாயன சூத்திரங்கள் பற்றி படிக்க போகிறோம். நீங்கள் இந்த மாதிரியான இரசாயன சூத்திரங்களை பார்த்துருப்பீங்க. இந்த இரசாயன சூத்திரங்கள் ஏன் இப்படி எழுதப்படுது, அதே போல் எப்படி இந்த இரசாயன சூத்திரங்களை எழுதுறது தான் நாங்கள் இன்றைக்கி படிக்க போகிறோம். இந்த வீடியோவுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ நாங்கள் பாடத்துக்குள்ளே போவோம். இரசாயன சூத்திரங்களை பற்றி பேசுகிறதுக்கு முந்தி நான் உங்களுக்கு இப்படி ஒரு உதாரணம் சொல்கிறேன். பாருங்கள், இங்கே ஒரு ஒக்டோபஸ் இருக்குது. இந்த ஒக்டோபஸுக்கு 8 புயங்கள் இருக்குது. இந்த ஒவ்வொரு புயங்களையும் நான் அசையாமல் பிடிச்சி கொள்ளணும். ஏன்னா என்கிட்ட இருக்கிறது 2 கை. ஆகவே எனக்கு 2 புயங்களை மட்டும்தான் பிடிக்க இயலும். ஆக இன்னும் எனக்கு 6 புயங்கள் பேலன்ஸ் ஆகுது. இந்த 6 புயங்களையும் பிடிக்க திருப்பி இன்னும் 3 பேர் தேவை. ஆக இந்த ஒக்டோபஸ் 8 புயங்களையும் பிடிச்சு கொள்றதுக்கு 4 பேர் எனக்கு இப்போ தேவை. இங்கே நான் ஒக்டோபஸை ஓ எழுத்தில் குறிக்கிறேன். அதே போல் 4 மனிதர்கள் புயங்களை பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ மனிதனை நான் எச் என்று எடுக்கிறேன் ஹியூமன்றதுக்காக. ஆக இப்போ எனக்கு இதை குறியீட்டு வடிவத்தில் சொல்கிறதாக இருந்தால் OH4 குறிப்பிடலாம். இதே கான்செப்ட் தான் நாங்கள் இரசாயன சூத்திரங்கள் எழுதுகிற நேரமும் யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த உதாரணங்களை பாருங்கள். CO2 இருக்குது. ஆக ஒரு கார்பனோட 2 ஆக்சிஜன் இருக்குது. அடுத்து பாருங்கள், CH4 இருக்குது. ஆகவே ஒரு கார்பனோட 4 ஐதரசன் இருக்குது. அதே போல் H2O இருக்குது. பாருங்கள், 2 ஐதரசனோட ஒரு ஆக்சிஜன் இருக்குது. அதே போல் இந்த உதாரணத்தை பாருங்கள், Na3PO4. ஆகவே இங்கே 3 சோடியம், ஒரு பாஸ்பரஸ், 4 ஆக்சிஜன் அணுக்கள் இருக்குது. ஆகவே இப்போ உங்களுக்கு இரசாயன சூத்திரங்கள் ஏன் அப்படி எழுதுறது விளங்கி இருக்கும். அடுத்து நாங்கள் பார்க்க போகிறோம் இரசாயன சூத்திரங்களை எப்படி எழுதுறது. அதாவது பாருங்கள், இங்கே CO2 இருக்குது. இந்த ஆக்சிஜன் 2 தான் இருக்கணும் யார் தீர்மானிக்கிற, அல்லது எப்படி அங்கனைக்கு 2 ஆக்சிஜன் வரும்னு தீர்மானிக்கிற. அது CO2 போடாமல் CO3 போடலாம் தானே. அதே போல் இங்கே பாருங்கள், NH3 இருக்குது. அதை NH3 போடலாமல் NH5 போடலாம் தானே என்று உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். அது எப்படி போட்டதுண்டா, அங்கே தான் வலுவளவுன்றது செல்வாக்கு செலுத்த போது. பாருங்கள், வலுவளவுன்றது என்னென்னு கேட்டிங்கன்னா சிம்பிளாக நாங்கள் படிச்சிருக்கிறோம். எந்த ஒரு மூலகமும் உறுதித்தன்மை அடைகிறதுக்காக இலத்திரன்களை ஏற்கும் அல்லது இழக்கும். இந்த மாதிரி ஒரு அணு ஏற்றுக்கொள்கின்ற அல்லது இழக்கின்ற இலத்திரங்களோட எண்ணிக்கை தான் நாங்கள் வலுவளவுன்னு சொல்லுவோம். ஸோ அந்த இழக்கின்ற அல்லது ஏற்கின்ற இலத்திரங்களுடைய எண்ணிக்கை அணுக்களுக்கு அணுக்கள் வித்தியாசப்பட போது நாங்கள் அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கொள்றதையும் பார்க்க போகிறோம். அதே நேரம் நாங்கள் இந்த வலுவளவை இலத்திரம் சார்பாக சொல்லாமல் ஐதரசன் சார்பாக சொல்லுவோம். ஸோ நாங்கள் வலுவளவுண்டா என்னென்று விளங்கப்படுத்துகிற நேரம் சொல்கிறது, ஒரு அணுவானது ஏற்றுக்கொள்கின்ற அல்லது இடம்பெயர்க்கும் ஐதரசன் அணுக்களின் எண்ணிக்கை தான் நாங்கள் வலுவளவுண்டு சொல்லுவோம். ஸோ இந்த வரைவிலக்கணங்கள் எல்லாம் நீங்கள் பெருசாக அலட்டி கொள்ள தேவையில்லை. ஜஸ்ட் ஒரு அணு எத்தனை இலத்திரனை ஏற்குது, எத்தனை இலத்திரனை இழக்குதுன்றது தான் அதன் வலுவளவு. இங்கே மிக முக்கியம், வலுவளவுன்ற போட்ட நேரம் நாங்கள் அதுக்கு ஏற்றம் குறிப்பிட்டது இல்லை. அதாவது +2 -2 அந்த மாதிரியான ஏற்றங்கள் குறிப்பிட்ட இல்லை. உதாரணத்துக்கு எங்களுக்கு தெரியும், மெக்னீசியமானது 2 இலத்திரனை இழந்து Mg2+ ஆகுது. ஆகவே இதண்ட வலுவளவாக இருக்க போகிறது 2. அதே போல் குளோரின் எடுத்தோம்னா, குளோரின் ஒரு இலத்திரனை வாங்கி Cl- அயனாக மாறுது. ஆகவே இங்கே இதண்ட வலுவளவாக இருக்க போகிறது 1. இப்போ இந்த வலுவளவை நாங்கள் என்ன மாதிரி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கொள்ளலாம்னு பார்ப்போம். அந்த வகையில் நான் சொல்லியிருக்கிறேன், இந்த ஆவர்த்தன அட்டவணை தான் எங்களுக்கு எல்லாமே. ஆகவே இங்கே பாருங்கள், இந்த ஆவர்த்தன அட்டவணை எடுத்தோம்னா, ஆவர்த்தன அட்டவணை முதலாம் கூட்டத்தில் இருக்கிற மூலகங்கள் எல்லாத்துடையும் வலுவளவு 1 இருக்க போது. 2ஆம் கூட்ட மூலகங்களோட வலுவளவு 2, 3ஆம் கூட்ட மூலகங்களோட வலுவளவு 3, அதே போல் 4ஆம் கூட்ட மூலகங்களின் வலுவளவு 4. அப்படியே வார 8ஆம் கூட்டத்துக்கு நான் சொல்லியிருக்கிறேன். 8ஆம் கூட்டத்துக்கு நாங்கள் 0ஆம் கூட்டம்னு சொல்லுவோம். 8ஆம் கூட்டத்தில் இருக்கிற மூலகங்களோட இலத்திரன் நிலை அமைப்பு எப்பவும் பூரணமாக நிரம்பி இருக்கும். ஆகவே அது இலத்திரனை ஏற்க போகிறதும் இல்லை, இலத்திரனை இழக்க போகிறதும் இல்லை, எந்த சேர்வைகளையும் உருவாக்க போகிறதும் இல்லை. ஆகவே 0ஆம் கூட்டத்தின் வலுவளவு 0 இருக்கும்.
இப்போ பாருங்க ஆவர்த்தன அட்டவணையோட 5ஆம் கூட்டம் 6ஆம் கூட்டம் 7ஆம் கூட்டத்தை இந்த 3 கூட்டங்கள்லையும் மட்டும்தான் வலுவளவு எண்ணிக்கை மாறுபட போகுது. அதை உங்களுக்கு சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கொள்ளலாம். மற்றபடி கூட்டத்தை குறிக்கிற இலக்கம் தான் அந்த கூட்டத்துக்குரிய அணுவின் வலுவளவாக இருக்க போகுது. அடுத்து பாருங்க இந்த 5ஆம் கூட்டம் 6ஆம் கூட்டம் 7ஆம் கூட்டத்தின் 3வது ஆவர்த்தனத்தை பாருங்க. அந்த வகையில் அங்கே பொஸ்பரஸ் சல்பர் குளோரின் இருக்கு. அந்த 3 அணுக்களுக்கும் அதன் கூட்டத்தை குறிக்கக்கூடிய வகையில் 5 6 7 இந்த மாதிரி வலுவளவுகள் இருக்கு. அது போக நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஞாபகம் வச்சுக்கொள்ள வேண்டியது 3 2 1 குறைஞ்சிட்டு போகும். அதே தான் பாருங்கள் மேலேயும் வருது. நைட்ரசன் ஆக்சிஜன் ஃப்ளோரினுக்கு வரப்போகிற அந்த ஓர்டரை பார்த்தீங்கன்னா 3 2 1 வரப்போகுது. ஸோ நீங்கள் எந்த ஒரு மூலகத்துக்கும் தனித்தனியாக வலுவளவு ஞாபகம் வச்சுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அந்த மூலகம் அடங்கியுள்ள கூட்டம் எதுவோ அது தான் அதன் வலுவளவாக இருக்க போதோ. ஆனால் அது 5ஆம் கூட்டம் 6ஆம் கூட்டம் 7ஆம் கூட்டத்தில் மட்டும் சின்ன வித்தியாசங்கள் இருக்குது. அதை நீங்கள் குறிப்பாக ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. மற்றபடி உங்களுக்கு இந்த வலுவளவை ஞாபகம் வச்சுக்கொள்றதுல எந்த பிரச்சனையும் ஏற்பட போகிறது இல்லை. ஸோ அடுத்து இப்போ நாங்கள் வலுவளவை வச்சு என்ன மாதிரி இரசாயன சூத்திரங்கள் எழுதுறதை பற்றி பார்க்க போகிறோம். பாருங்க அந்த வகையில் இங்கே மெக்னீசியம் மற்றும் நைதரசனை தந்திருக்கிறாங்க. இது ரெண்டும் இணைந்து உருவாக்குற சேர்வைக்கான குறியீட்டு அல்லது இரசாயன சூத்திரத்தை இப்போ நாங்கள் எழுதணும். அந்த வகையில் இதுக்கு நாங்கள் என்ன செய்யணும்டா, முதலாவது தந்திருக்கிற 2 மூலகங்களுடையும் வலுவளவுகளை குறிப்பிடணும். பாருங்கள் நான் எழுதுகிறேன். வலுவளவு மெக்னீசியத்துக்கு 2, அதே போல் நைதரசனுக்கு 3. இப்போ அடுத்து நாங்கள் என்ன செய்யணும்டா, இந்த வலுவளவுகளை ஒவ்வொரு மூலகத்துக்கும் நாங்கள் மாற்றி எழுதணும். அதாவது பாருங்கள் நாங்கள் இதை மாற்றி எழுதுகிற நேரம் எழுத போகிறோம். மெக்னீசியத்துக்கு இந்த 3 குறிப்பிட போகிறோம். அதே போல் நைட்ரசனுக்கு இந்த 2 குறிப்பிட போகிறோம். ஆகவே நாங்கள் இதுக்கான இரசாயன சூத்திரத்தை எழுதினோம்டா Mg3n2 வரப்போகுது. அதே போல் பாருங்கள் அடுத்த உதாரணம் சோடியத்துக்கும் ஆக்சிஜனுக்குமான சேர்வையை எழுதணும். பாருங்கள் சோடியத்தின் வலுவளவு 1, அதே போல் ஆக்சிஜன் வலுவளவு 2. இப்போ நான் இந்த வலுவளவுகளை இந்த மாதிரி அம்புக்குறியால் மாற்றி குறிக்கிறேன். இப்போ நான் இரசாயன சேர்வையை எழுத போகிறேன். பாருங்கள் சோடியத்துக்கு வரப்போகிறது 2, ஆகவே Na2. அதே போல் ஆக்சிஜனுக்கு வரப்போகிறது 1. இங்கே 1 வர நேரம் நாங்கள் எழுதாமல் விடுவோம். அடுத்த உதாரணத்தை பாருங்கள். கால்சியத்துக்கும் ஆக்சிஜனுக்குமான இரசாயன சூத்திரத்தை எழுதணும். அந்த வகையில் எங்களுக்கு தெரியும் கால்சியத்தின் வலுவளவாக இருக்க போகிறது 2, ஆக்சிஜன் வலுவளவாக இருக்க போகிறதும் 2. இங்கே கவனிங்க, இந்த 2 அணுக்களின்டையும் வலுவளவுகள் சமனாக இருக்குது அல்லது எனக்கு இதை சுருக்கக்கூடிய விதத்தில் இருக்குது. ஸோ நான் என்ன செய்கிறேன்டா, இதை 2ஐயும் சுருக்கிறேன். ஆகவே எனக்கு இதை சுருக்கி 1 போடலாம். இந்த இடத்துல சுருக்கி 1 போடலாம். இதுக்கு மேலே இந்த வலுவளவுகளை எனக்கு சுருக்க இயலாது. ஸோ இப்போ நான் என்ன செய்கிறேன்டா, அம்புக்குறியால் இந்த மாதிரி மாற்றி குறிக்கிறேன். ஆகவே கால்சியத்துக்கு வரப்போகிறது 1, ஆக்சிஜனுக்கும் வரப்போகிறது 1 நேரம் நாங்கள் அதை போட தேவை இல்லை. ஆகவே நேரடியாக கால்சியம் ஆக்சைடு இந்த மாதிரி எழுதலாம். ஆகவே எங்களுக்கு வலுவளவுகளை வச்சு இரசாயன சூத்திரங்கள் எழுதுகிற நேரம் கவனிக்க வேண்டிய பிரதானமான 3 பாயிண்ட்கள் இருக்குது. அதில் முதலாவது என்னென்னா, வலுவளவுகளை நாங்கள் மாற்றி எழுதுவோம். அதே போல் 2வது பாயிண்ட், நாங்கள் வலுவளவுகளை மாற்றி இரசாயன சூத்திரம் எழுதுகிற நேரம் அந்த சூத்திரத்தில் 1 இலக்கம் வருமாக இருந்தால் அந்த 1 இலக்கத்தை நாங்கள் இரசாயன சூத்திரத்தில் குறிப்பிட்டது இல்லை. அதனால தான் இங்கே பாருங்கள் சோடியத்துக்கும் ஆக்சிஜனுக்குமான சேர்வையை எழுதுகிற நேரம் நாங்கள் ஆக்சிஜன் பக்கத்தில் 1 எழுத இல்லை. அந்த வகையில் 3வது பாயிண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா, வலுவளவுகள் சுருக்கக்கூடிய விதத்தில் இருந்தால் கட்டாயம் அந்த வலுவளவுகளை சுருக்கிட்டு தான் நாங்கள் அதை இரசாயன சூத்திரத்தில் சேர்க்கணுன்றதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஸோ இதுக்கு அடுத்த உதாரணத்தை பாருங்கள். கால்சியத்துக்கும் குளோரினுக்குமான சேர்வு எழுத போகிறோம். பாருங்கள் கால்சியத்தின் வலுவளவு 2, அதே போல் குளோரின் வலுவளவு 1. பாருங்கள் நான் இதை மாற்றி இந்த மாதிரி அம்புக்குறியால் குறிக்கிறேன். இப்போ எனக்கு எழுதலாம். கால்சியம் 1 வலுவளவு இருக்குது. ஆகவே நான் 1 குறிப்பிட தேவை இல்லை. ஆனால் குளோரினை பாருங்கள் வலுவளவு 2 எழுதணும் அதுக்கு. ஆகவே இந்த இடத்துல Cl2 எழுதுகிறேன். அடுத்து பாருங்கள் நைதரசனுக்கும் ஐதரசனுக்குமான சேர்வை எங்களுக்கு தெரியும். நைதரசன் வலுவளவு 3, அதே போல் ஐதரசன் வலுவளவு 1. இப்போ நான் அம்புக்குறியால் இதை இந்த மாதிரி மாற்றி குறிக்கிறேன். இப்போ சூத்திரத்தை எழுத போகிறேன். பாருங்கள் நைதரசனுக்கு நாங்கள் 1 எழுதணும். ஆனால் 1 வந்தால் நாங்கள் எழுத தேவை இல்லை. ஆகவே இந்த இடத்துல நான் எதுவும் போட இல்லை.
திருப்பி ஐதரசன் எழுதுகிறேன். ஐதரசனுக்கு நாங்கள் 3 எழுதணும். ஸோ 3 இந்த மாதிரி குறிக்கிறேன். ஆகவே நைதரசனும் ஐதரசனும் இணைந்து NH3 சேர்வையை உருவாக்க போகுது. அடுத்து பாருங்கள், ஐதரசனுக்கும் ஒட்சிசனுக்குமான சேர்வை எழுதணும். அந்த வகையில் உங்களுக்கு தெரியும், ஐதரசண்ட வலுவளவு 1, ஒட்சிசண்ட வலுவளவு 2. ஸோ அதை நான் நம்புக்குறியால் இந்த மாதிரி மாற்றி குறிக்கிறேன். இப்போ சூத்திரத்தை எழுத போகிறேன். பாருங்கள், ஐதரசனுக்கு நாங்கள் 2 எழுதணும். அதே போல் ஒட்சிசனுக்கு 1 வருது. ஆகவே 1 நாங்கள் இங்கே போட தேவையில்லை. ஆகவே ஐதரசனும் ஒட்சிசனும் இணைந்து H2O சேர்வையை உருவாக்க போகுது. அடுத்து நாங்கள் பொஸ்பரஸுக்கும் ஒட்சிசனுக்குமான இரசாயன சூத்திரத்தை எழுதணும். பாருங்கள், பொஸ்பரஸை பொறுத்த வரைக்கும் 2 வலுவளவுகள் இருக்குது. 3 அல்லது 5 என்ற 2 வலுவளவுகள் இருக்குது. ஸோ நான் இப்போ இங்கே 3 எடுக்கிறேன். அதே போல் ஒட்சிசண்ட வலுவளவு 2. ஆக இப்போ இதை நான் அம்புக்குறியால் இந்த மாதிரி மாற்றி குறிக்கிறேன். ஸோ இப்போ இரசாயன சூத்திரத்தை எழுத போகிறேன். P2O3 என்று எழுதுகிறேன். அதே நேரம் பொஸ்பரஸின் வலுவளவு 5 இருந்தால் இரசாயன சூத்திரம் P2O5 என்று வரப்போகுது. ஆகவே பொஸ்பரஸும் ஒட்சிசனும் இணைந்து P2O3 சேர்வையை உருவாக்கும் அல்லது P2O5 சேர்வையை உருவாக்கும். இந்த மாதிரி தான் அணுக்களுக்கு நாங்கள் வலுவளவுகளை வச்சு இரசாயன சூத்திரங்கள் எழுதுறது. அடுத்து நாங்கள் மூலிகங்களோட என்ன மாதிரி இரசாயன சூத்திரங்கள் எழுதப்படுதுன்றதை பற்றி பார்ப்போம். அந்த வகையில் மூலிகங்கள்னு சொன்னால் என்னென்னு கேட்டிங்கன்னா, 2 அல்லது 2க்கு மேற்பட்ட அணுக்கள் இணைஞ்சு உருவாக்குற அயன்களை கொண்ட சேர்வையை தான் நாங்கள் மூலிகம்னு சொல்லுவோம். உதாரணமாக எங்களுக்கு தெரியும், நாங்கள் பார்த்தோம் Cl- இருந்தால் அதன் வலுவளவு 1 இருக்கும். அதே போல் Mg2+ இருந்தால் அதன் வலுவளவு 2 இருக்கும். அதே போல தான் இங்கே பல அணுக்கள் சேர்ந்து உருவாக்குற அயன்களோட வலுவளவு அதன் ஏற்றமாக இருக்க போகுது. உதாரணத்துக்கு பாருங்கள், இது உங்களோட பாட புத்தகத்தில் சேர்க்கப்பட்டுள்ள மூலிகங்களுக்கான உதாரணம். அந்த வகையில் இங்கே பாருங்கள், NH4+ இருக்குது. இந்த NH4+ன்றதுல ஒரு ஏற்றம் இருக்குது. ஆகவே இந்த NH4+ மூலிகத்தின் வலுவளவு 1 இருக்க போகுது. அதே போல தான் பாருங்கள், உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், SO4 இருக்குது. இங்கே -2 இருக்குது ஏற்றம். ஆகவே இந்த SO4 வலுவளவு 2 இருக்க போகுது. இந்த மாதிரி நீங்கள் இந்த ஏற்றத்தை வச்சு வலுவளவுகளை இனம் கண்டு கொள்ளலாம். இனி நாங்கள் இந்த மூலிகங்களோட சேர்வைகளை என்ன மாதிரி எழுத போகிறோன்றதை பற்றி பார்ப்போம். பாருங்கள், உங்களோட பாடப்புத்தகத்திலேயே உள்ள கேள்வியை நான் இங்கே செய்கிறேன். அந்த வகையில் பாருங்கள், நாங்கள் இப்போ அமோனியம் குளோரைட்டுக்கான இரசாயன சூத்திரத்தை எழுத போகிறோம். அந்த வகையில் அமோனியம்ன்றது NH4+ இருக்க போகுது. அதே போல் குளோரைட்டுண்டா அது கட்டாயம் குளோரினாக அல்லது Cl- இருக்க போகுது. இப்போ NH4+ அதன் வலுவளவு 1 இருக்க போது. Cl- அல்லது குளோரின்டையும் வலுவளவு 1ன்றது எங்களுக்கு தெரியும். ஆக இப்போ நான் இந்த 2 வலுவளவுகளையும் நான் இந்த மாதிரி மாற்றி குறிக்கிறேன். ஸோ எனக்கு தெரியும் 1 வந்தால் நான் இங்கே போட தேவை இல்லை. ஆகவே நேரடியாக NH4Cl என்று போடுறேன். ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, இந்த மூலிகங்களில் அல்லது இந்த பல் அணு அயன்களில் இருக்கிற அயன் நிலைமையை தான் நாங்கள் வலுவளவுகளாக இங்கே சேர்த்து போடுறோம். ஆகவே இங்கே நாங்கள் இரசாயன சூத்திரத்தை எழுதுகிற நேரம் அந்த அயன் நிலைமையை குறிப்பிட தேவை இல்லை. அடுத்து நாங்கள் கால்சியம் ஹைட்ரோக்சைட்டுக்கான சேர்வை எழுத போகிறோம். பாருங்கள், கால்சியம் ஹைட்ரோக்சைட்டுன்றது OH-. இப்போ கால்சியத்தின் வலுவளவு 2, OH- அதன் வலுவளவு 1 இருக்க போகுது. இப்போ நான் இந்த வலுவளவுகளை அம்புக்குறியால் இந்த மாதிரி மாற்றி குறிக்கிறேன். இனி கால்சியம் ஹைட்ரோக்சைட்டின் இரசாயன சூத்திரத்தை எழுதலாம். பாருங்கள், எழுதுகிறேன். கால்சியம் இங்கே 1 வருது. ஆகவே நான் 1 எழுத தேவை இல்லை. ஆனால் இந்த OHக்கு பாருங்கள் 2 வருது. இங்கே கவனிங்க, OHன்றது ஒட்சிசன் ஒரு மூலகம், ஐதரசன் ஒரு மூலகம். இந்த 2ன்றது இந்த ஒட்சிசனுக்கும் கிடைக்கணும், ஐதரசனுக்கும் கிடைக்கணும். ஆகவே நான் என்ன செய்கிறேன்டா, ஒரு ப்ரக்கெட்டை போட்டு அதனுள்ள OHஐ போட்டு ப்ரக்கெட்டை க்ளோஸ் பண்ணி 2 போடுறேன். ஆகவே இப்போ இந்த 2ன்றது ஒட்சிசனுக்கும் கிடைக்கும், ஐதரசனுக்கும் கிடைக்கும். ஸோ கால்சியம் ஹைட்ரோக்சைடு சேர்வைன்ற சூத்திரம் இந்த மாதிரி தான் வரப்போகுது. அடுத்து பாருங்கள், கால்சியம் பாஸ்பேட் எழுதுகிறேன். கால்சியம் பாஸ்பேட்ன்றது PO4(3-). இப்போ எங்களுக்கு தெரியும் கால்சியத்தின் வலுவளவு 2, PO4(3-) வலுவளவாக இருக்க போகிறது 3. ஏண்டா இங்கே 3 மறை ஏற்றங்கள் இருக்குது. அடுத்து நான் என்ன செய்கிறேன், அம்புக்குறியால் இந்த மாதிரி மாற்றி குறிக்கிறேன். இப்போ சூத்திரத்தை எழுத போகிறேன். பாருங்கள், கால்சியத்துக்கு நான் போடணும் 3,
அதே போல் இந்த பொஸ்பரஸுக்கும் ஆக்சிஜனுக்கும் போடணும் 2. ஆக இங்கே 2 மூலகங்கள் இருக்குது. இந்த 2க்கும் கிடைக்கக்கூடிய வகையில் தான் நான் இந்த 2 போடணும். ஆகவே பிரக்கெட்டை போடுறேன். PO ஃபோண்டு இருக்கிற மாதிரியே குறிக்கிறேன். அதுக்கு கிடைக்க வேண்டிய வலுவளவு நம்பர் 2. ஆகவே அந்த 2 இந்த மாதிரி பிரக்கெட்டுக்கு கீழே எழுதுகிறேன். அடுத்த உதாரணத்தை பாருங்கள். மெக்னீசியம் சல்ஃபேட்டு, அதாவது மெக்னீசியமும் SO4 இணைந்து உருவாக்குற சேர்வு எழுத போகிறேன். மெக்னீசியத்தின் வலுவளவு 2. அதே போல் SO4 வலுவளவாக இருக்க போகிறது 2. இங்கே கவனிங்க, எனக்கு இந்த 2ஐயும் சுருக்கி ஒன்று போடலாம். ஆகவே இப்போ நான் இதை மாற்றி எழுதுறதுக்காக இந்த மாதிரி அம்புக்குறியை குறிக்கிறேன். குறிச்சா எனக்கு தெரியும் இந்த 1 வர இலக்கங்களை நான் போட தேவை இல்லை. ஆகவே நேரடியாக MgSO4 இந்த சூத்திரத்தை எழுதலாம். அடுத்து பாருங்கள், அலுமினியம் நைட்ரேட்டு, அதாவது அலுமினியம் அதே போல் நைட்ரேட்டுன்றது NO3-. அலுமினியத்தின் வலுவளவாக இருக்க போகிறது 3, நைட்ரேட்டின் வலுவளவாக இருக்க போகிறது 1. ஸோ அம்புக்குறியை இந்த மாதிரி மாற்றி குறிக்கிறேன். இப்போ எழுதுகிறேன் பாருங்கள். அலுமினியத்துக்கு எழுதணும் 1. ஆக 1 நாங்கள் போட மாட்டோம். அதே போல் NO3- நாங்கள் போட வேண்டியது 3. எங்களுக்கு தெரியும் இங்கே நைட்ரஜன் அணு இருக்குது, ஆக்சிஜன் அணு இருக்குது, 2 அணுக்கள் இருக்குது. இந்த 3ன்றது இந்த 2 அணுக்களுக்கும் கிடைக்கக்கூடிய வகையில் போடணும். ஆகவே நான் பிரக்கெட்டை போட்டு NO3 போடுறேன். இப்போ பிரக்கெட்டை க்ளோஸ் பண்ணி கீழே 3 போடுறேன். அடுத்து பாருங்கள், பொட்டாசியம் பரமங்கனேட். பொட்டாசியம்ன்றது K, அதே போல் பரமங்கனேட்ன்றது MnO4-. பொட்டாசியத்தின் வலுவளவு 1, MnO4- வலுவளவு 1. ஸோ எனக்கு இதை KMnO4 எழுதலாம். அடுத்து கால்சியம் குளோரைட், அது நாங்கள் ஆரம்பத்தில் பார்த்த உதாரணம். ஆகவே அதை விடுறேன். அடுத்து அமோனியம் குரோமேட். அமோனியம்ன்றது எங்களுக்கு தெரியும் NH4+ இருக்கும். அதே போல் குரோமேட்ன்றது Cr2O7 2-. இப்போ அமோனியத்தின் வலுவளவு 1, அதே போல் குரோமேட்டின் வலுவளவு 2. இந்த மாதிரி இப்போ மாற்றி அம்புக்குறியால் குறிக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு எழுதலாம். இந்த 2ன்றது நைட்ரஜனுக்கும் கிடைக்கணும், ஹைட்ரஜனுக்கும் கிடைக்கணும். ஸோ நான் என்ன செய்கிறேன்டா, இந்த NH4 பிரக்கெட் பண்ணி 2 போட்டேன். அடுத்து வரப்போகிறது Cr2O7, அதுக்கு கிடைக்க போகிற வலுவளவு இலக்கம் 1 நான் இங்கே போட தேவை இல்லை. ஆகவே நேரடியாக எழுதுகிறேன் Cr2O7. இறுதியாக பாருங்கள், பொட்டாசியம் கார்பனேட்டின் சேர்வை இருக்குது. அந்த வகையில் இங்கே எழுதுகிறேன் பொட்டாசியம் சக CO3 2-. பொட்டாசியத்தின் வலுவளவு 1, CO3 2- வலுவளவாக இருக்க போகிறது 2. ஸோ இப்போ இந்த மாதிரி மாற்றி குறிக்கிறேன். எழுதுகிறேன் பொட்டாசியம் இங்கே வரப்போகிற இலக்கம் 2. அதே போல் CO3 2- கிடைக்க போகிற வலுவளவு இலக்கம் 1 போட தேவையில்லை. ஆகவே நேரடியாக CO3 எழுதுகிறேன். ஆகவே பொட்டாசியம் கார்பனேட்டின் சூத்திரம் K2CO3 இருக்கும். இந்த மாதிரி தான் நாங்கள் வலுவளவுகளை வச்சு அணுக்களுக்கும் அதே போல் மூலிகங்களுக்குமான இரசாயன சூத்திரங்களை எழுதுவோம். அதே நேரம் இங்கே அவங்களோட பாடத்தில் குறிப்பிட்டுள்ள மூலிகங்களோட பெயர் குறித்த அந்த மூலிகங்கள் குறிக்கிற அயன்களோட வடிவம் பற்றி கட்டாயம் ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். கிட்டத்தட்ட 12 அல்லது 14 மூலிகங்கள் தான் இருக்குது. ஸோ அதை உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கொள்ளலாம். திருப்பி நீங்கள் இந்த மூலிகங்களை யூஸ் பண்ணி இரசாயன சூத்திரங்களை எழுதி பழகுங்க. ஸோ ஈஸியாக உங்களுக்கு அந்த மூலிகங்கள் ஞாபகத்தில் நிற்கும். இப்போ உங்களுக்கு என்ன மாதிரி வலுவளவுகளை ஞாபகம் வச்சுக்கலாம், அதே போல் வலுவளவுகளை வச்சு என்ன மாதிரி நாங்கள் இரசாயன சூத்திரங்கள் எழுதுவோம்ன்றதை பற்றி ஒரு ஐடியா வந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அதே போல் வீடியோ பற்றின கருத்துக்களை கட்டாயம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே நேரம் நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலண்டா மறக்காமல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். மீண்டும் இன்னும் ஒரு புதிய தலைப்பில் சந்திப்போம்.